செருக்கு மனிதனை அழிக்கிறது, தாழ்ச்சி மனிதனை உயர்த்துகிறது. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து திருவருகை காலத்தினுடைய 4ஆம் வாரத்திலே திங்கட்கிழமையிலே இன்றைய இறைவார்த்தை வழிபாடானது அன்னை மரியாள் கடவுள் தனக்கு செய்த அரும்பெரும் செயல்களை நினைத்து கடவுளை போற்றி புகழக்கூடிய பாடலாக இன்றைய இறைவார்த்தை வழிபாடானது அமைந்திருக்கிறது. குறிப்பாக அன்னையானவள் ஆண்டவரை எனதுள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனென்றால் தாழ்நிலையில் இருந்த என்னை அவர் கண்ணோக்கினார் என்ற அந்த தாழ்ச்சி நிறைந்த வார்த்தை தான் அன்னை மரியாளை உயர்த்தக்கூடியதாக இருந்தது. அதே வேளையிலே அந்த புகழ்ச்சி பாடலிலே உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் என்று அன்னையானவள் கடவுளை புகழ்ந்து பாடக்கூடிய அந்த வேளையிலே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தையாகவும் அமைந்திருக்கிறது. இன்று செருக்கானது மனிதனை ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதை நாம் விவிலியத்தில் கூட பார்க்கலாம். இந்த செருக்கை நாம் ஆணவம், சுயநலம், நான் என்ற எண்ணம் என்று கூட சொல்லலாம். இதை விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆதாம் ஏவாள் கடவுள் இந்த ஒரு குறிப்பிட்ட கனியை மட்டும் உட்கொள்ளக்கூடாது என்கின்ற அந்த கட்டளையை கொடுக்கின்ற பொழுது பாம்பின் சூழ்ச்சியின் காரணமாக இந்த கனியை உண்டால் நீங்கள் கடவுளைப் போல ஆகலாம் என்கின்ற அந்த ஒரு சிந்தனையை அந்த சூழ்ச்சி நிறைந்த பாம்பு ஆதாம் ஏவாளுக்கு சொல்லுகின்ற பொழுது அவர்கள் கடவுளைப் போல ஆக வேண்டும் என்கின்ற அந்த செருக்கானது அவர்களுடைய வாழ்வை அழிக்கக்கூடியதாக, அவர்கள் பாவம் செய்து முதலாக பாவம் நுழையக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். இது செருக்கின் வழியாக வருகிறது. அதே போலவே பாபேல் கோபுரத்தை கடவுள் அவர்கள் கட்டி எழுப்புகிறார்கள். கட்டி எழுப்பினதோடு மட்டுமில்லாமல் கடவுளை விட நாங்கள் மனிதர்கள் தான் பெரியவர்கள் என்று சொல்லி அவ்வாறு செருக்குடன் கட்டி எழுப்பிய அந்த பாபேல் கோபுரம் முற்றிலுமாக தரை மட்டமானது. அதே போலவே டைட்டானிக் கப்பலை அதை மிகப்பெரிய அளவில் மிக பிரம்மாண்டமாக அதை செய்து அந்த உரிமையாளர்கள் அதே போலவே இருந்த எல்லாரும் சொன்னது இதை கடவுளால் கூட அழிக்க முடியாது என்று சொன்ன அவர்களுடைய அந்த செருக்கான சிந்தனை பனி பாறையின் மீது மோதி அந்த டைட்டானிக் கப்பல் முற்றிலுமாக உடைந்து அதில் நிறைய பேர் அழிந்து போனார்கள். அதே போலவே நோவா பேழையை செய்த பொழுது மக்கள் எல்லாம் அலட்சியமாக இருந்தார்கள். நிறைய பேர் யாரும் மனமாறாமல் இருந்ததால் பெருவெள்ளம் வந்து எல்லாரும் அழிந்து போகக்கூடிய அந்த சூழ்நிலை வந்ததற்கு காரணம் மக்களிடம் இருந்த செருக்கு. இதே அந்த செருக்கான சிந்தனை தான் இன்று மனிதனை அதிக அளவிலே ஆட்டி படைத்து கொண்டிருப்பதை பார்க்க முடியும். மனிதன் நான் என்கின்ற அந்த சுயநலத்திலே, நான் என்கின்ற அந்த ஒரு சிந்தனையிலே இயற்கையை அழிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எங்கு பார்த்தாலும் காடுகள் அழிக்கப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் உருவாக இயற்கை அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு செருக்காக இருக்கக்கூடிய மனிதன் இன்று அதிகமாக நடக்கக்கூடிய போர்களுக்கு கூட முக்கிய காரணம் ரஷ்யா, உக்ரைன் இந்த 2 நாடுகளுக்கும் இடையே இன்னும் போர் நிறுத்தப்படாமல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு நாடு இன்னொரு நாட்டிலே இருக்கக்கூடிய வளத்தை தன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு செருக்கான நான் என்கின்ற அந்த ஒரு சுயநலத்தின் காரணமாகத்தான் இவ்வளவு பிரச்சனையும் நடந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுது செருக்கான சிந்தனையை மனிதன் விடுகிறானோ அங்கே வளர்ச்சியை நோக்கி பயணிக்க முடியும். அதைத்தான் அழகாக சொல்லப்படுகிறது. நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொல்கின்ற பொழுதுதான் உதடுகள் ஒட்டும். ஆக சுயநலத்தை விட்டு பொதுநல பார்வையோடு சிந்திக்கக்கூடிய மனிதர்கள்தான் சமுதாயத்திலே மிகப்பெரிய தாக்கத்தையும் மிகப்பெரிய வளர்ச்சியையும் சரித்திரத்திலே இடம் பிடிக்கக்கூடிய மனிதர்களாக வாழ முடியும். அதைத்தான் அன்னை மரியாள் தாழ்ச்சி நிறைந்தவளாக தன்னுடைய வாழ்வு முழுவதும் இந்த உலகம்
வளர்ச்சி அடைய வேண்டும், இந்த உலகம் மீட்படைய வேண்டும் என்பதற்காக கடவுளுடைய திட்டத்திற்கு தன்னை முழுவதும் தாழ்ச்சி நிறைந்து அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எப்பொழுது மனிதன் செருக்குள்ளவனாக இருக்கிறானோ அங்கே அழிவும் பிரச்சனையும் போராட்டமும் துன்பமும் வேதனையும் கலக்கமும் கண்ணீரும் அளவுக்கு அதிகமாக இழப்புகளும் ஏற்படுவதை நாம் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே செருக்கான சிந்தனையை விட்டுவிட்டு சுயநலத்தை விட்டுவிட்டு எந்த மனிதன் பொதுநல பார்வையோடு செயல்பட ஆரம்பிக்கிறானோ, தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு அன்னை மரியாளை போன்று தன்னுடைய வாழ்வை பயணிக்க ஆரம்பிக்கிறானோ அங்கே அளவுக்கு அதிகமான மாற்றத்தையும் அளவுக்கு அதிகமான வளர்ச்சியையும் அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சியையும் அளவுக்கு அதிகமான ஒற்றுமையையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இன்றைய அன்னை மரியாளினுடைய பாடல் அந்த வரியானது நமக்கு எடுத்து சொல்வதாக அமைந்திருக்கிறது. எனவே கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் கூட கணவர் மனைவியை பார்த்து பொறுமையோடு இருக்காமல் நான் என்கின்ற அந்த ஒரு சுயநலத்தில் இருக்கின்ற பொழுது அங்கே செருக்கு உருவாகின்ற பொழுது இருவருக்கும் இடையே பிளவுகள் ஏற்படும், பிரச்சனைகள் உருவாகும், குடும்ப உறவுகளை விரிசல் ஏற்படும், குடும்பம் பிரிந்து போவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. எனவே செருக்கான சிந்தனையை விட்டு ஆணவத்தை விட்டுவிட்டு சுயநலத்தை விட்டுவிட்டு பொதுவான பார்வையோடு தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு கடவுளை நாடி வந்து எல்லாருக்கும் நல்ல செயல்களை செய்கின்ற பொழுது கடவுள் ஒவ்வொருவரையும் உண்மையோடும் நேர்மையோடும் நீதியோடும் பயணிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கடவுள் உயர்த்துவார் என்கின்ற உயரிய சிந்தனையை இன்று நாம் கற்றுக்கொள்கிறோம். எனவே கிறிஸ்து பிறப்பை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய செருக்கான சிந்தனைகளை விட்டு விடுவோம், சுயநலமான எண்ணங்களை விட்டுவிட்டு அன்னை மரியாளை போன்று தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு பொதுநல பார்வையோடு இறைவனை மகிமைப்படுத்தி எல்லாருக்கும் நல்லது செய்து வளர்ச்சி அடைய தேவையான அருள் வேண்டி இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.